2 மந்த்ஸாக ரியல் எஸ்டேட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் புரியுது, ஏன் இந்த ரியல் எஸ்டேட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் பீப்புள் ஒர்க்கிங் இன் சேல்ஸ் ரொம்ப ஏன் டஃப்பாக இருக்குன்னு. ஆக்சுவலாக ரியல் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறதும் ஒன்று தான், பிஸ்னஸ் பண்ணுறதும் ஒன்று தான். இங்கே நீங்கள் தான் உங்களோட என்டையர் ஓனர்ஷிப்பை பார்க்கணும், டீலை க்ளோஸ் பண்ணணும், ஃபாலோ அப் பண்ணணும், அது ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கொண்டு போகணும். உங்களுடைய இன்கம் பேஸ்ட் ஆன் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு இன்புட் அங்கே போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட இன்கம் டிசைட் ஆகும். பிஸ்னஸ்லையும் அதே தான். ஆனால் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு எய்தர் ஸ்கில்டு பர்சனாக இருக்கணும், இல்லைனா அங்கே கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் ரியல் எஸ்டேட்டில் யாரோ ஒருத்தர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சேல்ஸில் இருந்து கஸ்டமரை ஃபாலோ பண்ணுறது, புது லீடை ஜென்ரேட் பண்ணுறது, தி என்டையர் அந்த லீட் ஜென்ரேஷன் பைப்லைனை நீங்கள் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் 100 பேர் இந்த ரியல் எஸ்டேட் சேல்ஸ்குள்ளே வந்தாங்கன்னா கடைசியில் டவுன் த லைன் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 பேர் தான் இருப்பாங்க. அது யாருன்னா இங்கே பிஸ்னஸ் மைண்ட் செட்டாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இது ஏன் டஃப்பாக இருக்குன்னா, மாசமானா இங்கே ஒரு கேரண்டி கிடையாது. நீங்கள் தான் என்டையர் ஓனர்ஷிப்பை பார்த்துக்கணும். ஸோ என்டையர் பைப் லைனுக்கு உங்களை ஜஸ்ட் அசிஸ்ட் தான் பண்ணுவாங்க, நீங்கள் தான் ஃபினிஷ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் லீட் கிடைக்கிறதே கஷ்டம். லீடு கிடச்சி கன்வெர்ட் ஆகுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நார்மலாக நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க, 100 ரூபாய் 200 கொடுத்து வாங்குறீங்கன்னா ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு லேக்ஸ் கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா, அதுவும் லேண்டை வாங்குறீங்கன்னா, அங்கே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த என்டையர் ஈகோ சிஸ்டமே ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறாரு. ஸோ அந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு எதனா ஒரு பொருள் தேவைன்னா உடனடியாக உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி, மச்சான் இந்த ப்ராடக்ட் எனக்கு வேணும்னு உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள் கிட்ட தான் ஃபஸ்ட்டு ரீச் அவுட் பண்ணுவீங்க. அதே போல் தான் இங்கே ட்ரஸ்ட் தான் மைண்ட் ஃபேக்டரு. ஸோ நான் ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் பீப்புளை பார்த்துருக்கேன் இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அவங்க க்ளோஸ் பண்ணுற டீல்ஸ் எல்லாமே ஒன்று மோஸ்ட்லி ரெஃபரல்ஸ் இல்லை ட்ரஸ்ட் பேசிஸ். ஸோ இங்கே ட்ரஸ்ட் இருக்கணும், அந்த ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணணும், அந்த ஓனர்ஷிப்பை நம்ம தான் எடுத்துக்கணும். ஸோ உங்கள் இன்கம்மை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். மந்த்லி எந்த ஒரு இன்கம் கேரண்டியும் இங்கே கிடையாது. ஸோ நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே வரணுன்னா, இல்லை வந்து ரொம்ப சேல்ஸில் பேஷனாக இருக்கீங்க, ப்ளஸ் நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா, நீங்களும் என் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். கீழே இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.